அடிக்கடிக்கு இந்தியாவுக்கு வர்றீங்க. சில பேர் சொல்றாங்க சலவைக்கு போட்ட துணி எட்டு போகிறதுக்கு வர்றீங்க. செலவுக்கு போட்ட துணி உங்களுக்கு என்ன பிரச்சனை? 2021 தமிழ்நாடு எலெக்ஷன் அப்போ டிஎம்கேக்கு எதிர் பார்ட்டிஸ்லாம் ஸ்டாலின் ஜெயிக்க மாட்டாருங்கிறதுக்காக ஒரு சில பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருந்தாங்க. அவங்க எடுத்து வச்சிருந்த பாயிண்ட்ஸ்லாம் அவருக்கு அரசியல்னா என்னன்னே தெரியாது, ஒரு 4 வருஷத்துக்கு கூறிய பேச தெரியாது, ஒரு குடும்ப அரசியல் பண்றாரு, இந்த மாதிரி ஏதோ ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருந்தாங்கன்னா இது ஒரு வேலிட் பாயிண்டோ இல்லையோ இது ஒரு பாயிண்டாவது நம்ம ஏத்துக்கலாம். ஆனா ஆப்போசிட் பார்ட்டிஸ்லாம் நாங்க அவரோட ஜாதகம் பார்த்துட்டு அவரோட ஜோசியத்தை பார்த்துட்டு அவருக்கு கட்டமே சரியில்லை, சிஎம் ஆக வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி எலெக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்டாலினை. ஆனா அவங்க சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருந்தது எலெக்ஷன் ரிசல்ட். கடந்த 25 வருஷத்துல டிஎம்கே இப்படி மெஜாரிட்டி வாங்கி தனித்துவமா ஜெயிச்சதே இல்லங்கிற மாதிரி 117 சீட் வின்னிங்கிற சிச்சுவேஷன்ல 133 சீட் தனியாவே வாங்கியிருந்தாரு ஸ்டாலின். கூட்டணியோட சேர்த்து 159 சீட் எடுத்து ஜெயிச்சிருந்தாங்க டிஎம்கே. கடந்த 25 வருஷத்துல டிஎம்கே இப்படி மெஜாரிட்டியா வின் பண்ணதே இல்ல. இவங்க சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நடந்திருந்தது. ஸ்டாலின் ஜாதகம் சரியில்லை, ஸ்டாலினால முதல்வராக உனக்கு நேரமே சரியில்லை, ஒரு சாதகத்தை நாங்க பார்த்துக்கிறோம். ஏற்கனவே சொன்னேன், அவருக்கு வேண்டி வந்து அவருக்கே தெரியாம அவசியம் பார்த்துக்கிறேன். நான் வந்து 2017 சொல்லியிருக்கேன், ஸ்டாலினோட கட்டத்துல 12 கட்டமா அலசி பார்த்தாச்சு, சிசிய பாரதுக்கான வாய்ப்பே இல்லை. தெரியுதா யாருன்னு? தலைவர் பின்னாடி உட்கார்ந்துருந்தாரு நம்மள. ஆக்சுவலி இது வந்து உண்மையிலே சொல்லிட்டு இருந்தாங்க அந்த டயத்துல வந்து ரொம்பவே மைண்ட் வாஷ் இல்ல. இப்ப நீங்க அப்ப போயிட்டீங்க, இப்ப விஜயோட ஜாதகத்தை வந்து பார்த்துட்டு சொல்றாங்களா அவருக்கு இந்த கட்டம் சரியா இருக்கு, அவர்தான் அவருன்னு. அந்த டைம் உண்மையிலே நானே வந்து லைக் பிலீவ் பண்ணேன். ஏன்னா அவர் வந்து அவ்வளவு ஆக்டிவா இல்லாத மாதிரி இருந்துச்சு ஸ்டாலின் அந்த டயத்துல. அது எலெக்ஷன் முன்னாடி வந்து அவரு ஜெயிப்பாருங்கிற மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்ல, சிம்டம்ஸுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. பட் ஆனா ரிசல்ட் வரப்ப பார்த்தா டோட்டலி எனக்கு வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, எப்படி சொல்றது, ஆப்போசிட்ல வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல, அதனால இவரு ஜெயிக்கிறதுக்கு மெஜாரிட்டியா ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருந்தது. ஆப்போசிட்லயும் ஒரு ஸ்ட்ராங்கான இது இருந்திருந்தா வச்சுக்கோங்களேன் வந்திருக்கலாம். ஏன்னா அப்ப அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அதிமுக கட்சிக்குள்ளே ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சுன்றதால மக்கள் எனக்கே சொல்றேன், மக்களா இருக்கும் போது எனக்கு அது நம்பிக்கை இல்லை, இவங்க என்ன இப்பவே இப்படி அடிச்சுக்கிறாங்கன்ற மாதிரி இருந்தது. அதனால வந்து பீப்பிள் பிலீவ் பண்ண மாட்டாங்க, அதுக்கு அங்க போறதுக்கு இங்க போயிடலான்ற மாதிரிதான் இருக்கும். வந்து பியூரா இல்லைனாலும் ஒருத்தர் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு அவனை நம்புறாங்க, அது மட்டும் எனக்கு கரெக்டா அந்த விஷயத்துல அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இவங்க இப்படிதான் யோசிக்கிறாங்க போல இருக்கு. அந்த ஒருத்தன் மேல இருக்கவன் நல்லவனா ஐ மீன் இருக்கிறது வந்து மேட்டர் கிடையாது, அவங்க கீழே இருக்க எல்லாருமே வந்து சாலிடா இருக்கணும். ஏன்னா 5 வருஷம் அவங்களை நம்பி கொடுக்குறாங்கன்றப்ப நீங்க வந்து பர்ஃபெக்டா இல்லாம சும்மா விளையாட்டுத்தனமா இருந்துட்டாங்கன்னா ரிஸ்க்ன்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்கன்றது அப்பதான் தெரிஞ்சு.